ஜடேஜா சாம்சன் ட்ரேட் கேன்சல் ஆயிடுச்சா? ஸோ கடந்த சில நாட்களா இந்த ட்ரேட பத்தி தான் பயங்கரமான பேச்சுவார்த்தை வந்து போயிட்டு இருக்கு. இது வந்து கன்ஃபார்மே ஆயிடுச்சுன்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. 48 ஹவர்ஸ் கழிச்சு அபிஷியலா கன்ஃபர்மேஷன் வந்துரும் நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் 48 ஹவர்ஸ் ஆயும் பிசிசிஐக்கு இன்னும் இவங்க கிட்ட இருந்து ரெக்வஸ்ட் வரவே இல்லை. அது எதனாலன்னு வந்து பார்த்தா ஒரு பிரச்சனை இருக்கு. ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஜடேஜா சாம் கரன் வந்து வாங்குறாங்க. அதுல சாம் கரன் ஒரு ஓவர்சீஸ் பிளேயர். பட் ராஜஸ்தான் ராயல்ஸ் கிட்ட ஏற்கனவே 8 ஓவர்சீஸ் பிளேயர் கோட்டா வந்து முடிஞ்சு போச்சு. அதுவும் இல்லாம அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா காசு வந்து இல்ல, வெறும் 30 லட்சம் தான் இருக்கு. இதுல சஞ்சு சாம்சன் அண்ட் ஜடேஜா ட்ரேட்ல எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா 2 பேரும் 18 crore. பட் சாம் கரன் எக்ஸ்ட்ரா 2.4 crore வராரு. சோ ராஜஸ்தான் ராயல்ஸ் என்ன பண்ணணும்னா ஒரு ஓவர்சீஸ் பிளேயரை வந்து 2.4 crore மேல இருக்கிற பிளேயரை வந்து ரிலீஸ் பண்ணும். பட் ராஜஸ்தான் ராயல்ஸ் கிட்ட ஏகப்பட்ட தேவையில்லாத ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்லாம் வந்து இருக்காங்க. அசரங்கா 5.25 அண்ட் தீக்ஷனா 4.4 crore இருக்காங்க. சோ இவங்க 2 பேத்தையும் வந்து ரிலீஸ் பண்ணணும். பட் இவங்க ரிலீஸ் பண்றது வந்து நவம்பர் 15க்கு முன்னாடியே வந்து ரிலீஸ் பண்ணி அதை அனௌன்ஸ் பண்ணிட்டு இந்த ட்ரேடை வந்து எடுத்துட்டு போகணும். பட் இந்த விஷயம்லாம் நடக்கிறதுக்குள்ள யாராவது மனசு மாதிரி ஏதாவது பண்ணுவாங்களா இல்லையான்ட்டு நமக்கு வந்து தெரியல. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நடந்துருமா இல்லையான்ட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.